இன்றைக்கி நாம் ஒருத்தரை ஏமாற்றலாம். நம்ம ஏமாற்றும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாளைக்கு நம்மளையோ நம்ம பிள்ளைங்களையோ ஒருத்தரை ஏமாற்றி வாழணும்னு நினைக்கும் போது அப்போ நம்மளுக்கு மனசு எந்த அளவுக்கு வலிக்குதுன்றது நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுமே சில பேர் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் குண்டாக இருக்கிறதோ ஒல்லியாக இருக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. கருப்பாக இருக்காங்க, சிகப்பாக இருக்காங்க, அதை பார்த்து பழகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை நினச்சி அசிங்கப்படுறதும் தவறு. ஆனால் பாருங்கள், அவங்கவுங்க மனசுக்குள்ளே எவ்வளோ கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, மற்றவங்கள ஏமாற்றணும், மற்றவங்கள கெடுக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட செயல் சிந்தனையை வச்சுக்கிட்டு பழகிட்டு இருக்காங்க. ஆனால் இத்தனை பேர் பழகுறாங்க, இப்படி பழகுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுமே நம்ம அவங்க கூட பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது. நம்ம அவங்க கூட எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோம், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், சும்மா இருக்கோம், கேட்க மாட்டோம் அப்படின்றதுனால நம்ம ஏமாளி ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே தெரியுது நமக்கு. அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, அவங்க நம்ம துரோகம் செய்கிறாங்க, அவங்க நமக்கு தப்பு மட்டும்தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுமே நம்ம அவங்கக்கிட்ட நம்ம ஒதுங்கி விட்டு கொடுத்துருக்கோன்னா நம்ம ஏமாளி இல்லை, அவங்க புத்திசாலியும் இல்லை. அவங்களுக்கு நம்ம சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு நேரம் வரும்போது அப்போ புரிஞ்சுக்கிட்டா மனுஷன், புரிஞ்சிக்கலன்னா